ஸோ ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ஒரு அல்டிமேட் கியர்டு பேப்ளேட் தான். அது யாருன்னா பேலியல், அதாவது டிவைன் பேலியல்ன்ற ஒரு அல்டிமேட் கியர்டு டிவைன் பேலியல்ன்ற ஒரு இதுதான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. இதுதான் இன்னைக்கு ஒரு டாபிக். ஃபர்ஸ்ட் என்னடா இத்தனை பார்ட்ஸ் இருக்கு ஒரு பேப்ளேடுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேப்ளேடோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஸோ ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் லேயருக்கான 5 பார்ட்ஸ் இது. ஸோ இது எடுத்தாச்சா, ஃபர்ஸ்ட் ஏ கியரை வந்து கீழே இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடணும். இதுக்கு கரெக்டாக கேப் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணால் மாட்டிக்கும். இந்த இடம் தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இந்த ஒரு ஹெச் கியரோட இன்னொரு பார்ட்டை போடணும் கீழே. அப்புறம் இந்த ஆர்மர் எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த சிப் எடுத்து இங்கே போட்டுட்டு, இது பேர் டியூ கோர் சிப்புன்னுவாங்க. அதே நீங்கள் ஒரு சீசன் பின்னாடி போய் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்ளேடு வேணுமே, எந்த பேப்ளேடு இருக்கிறது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபி கோர் சிப்பு. அதே இது வந்து ஒரு பியூ கோர் சிப்பு. காரணம் ஒரு சீசன் தள்ளி இது வரும். அது அடுத்து இது வந்து ஹெச் கியர். அடுத்து இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து லேயர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதோட இங்கே லாக் பண்ணிட்டா பேப்ளேட் கலர் ஆகுது. அவ்வளோதான், லேயர் ரெடி. நெக்ஸ்ட் வந்து டிஸ்க்கு டி கியர். இது வந்து நேற்று அன்பாக்சிங் வீடியோவில் இதோட வந்தது இந்த டி கியர். அப்புறம் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 இது மாதிரி இருக்கா, இது கொஞ்சம் மேலே இருக்கும் தள்ளி. இந்த நாளோட இந்த 4 ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து கரெக்டாக வச்சு ஒரு அழுத்தினா ஃபிட் ஆகிடும். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கு புதுசுன்றனால அவ்வளோதான் கைஸ், ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்க்கும் ரெடி. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக டிரைவருக்கு வந்து விஎஸ் கியர். இதை போட்டு திருவிட்டா இதுவும் ரெடி ஆகிடும். ஸோ ஹெச் கியர், ஏ கியர், டி கியர், அப்புறம் விஎஸ் கியர், எல்லா கியரும் நம்ம கிட்ட இருக்கு. டோட்டலாக சேர்த்தா அல்டிமேட் கியர்டு டிவைன் பேலியல் ஃபிட் பண்ணி அடுத்து பேட்டில் தொடங்க ஆரம்பிச்சிடும். ஓகே கைஸ், ஸோ இங்கே பேட்டிலுக்கு வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்லன் டிராகனுக்கும் அல்டிமேட் கியர் டிவைன் பேலியலுக்கும் தான் பார்ப்போம். அண்ணன் மாட்டிக்கிச்சு. ஓகே செம்ம அல்டிமேட் கியர் டிவைன் பேலியல் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து இங்கே ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா செம்ம 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 நல்லா இருக்குது. ஆஹா, யார் ஜெயிப்போ? ஓகே, என்னது இது ஜெயிச்சிச்சு. ஓகே, இப்போ வந்து அக்கீலஸ் கூட சண்டை போடுவோம். அது ஜஸ்ட் அக்கீலஸ். இதுவும் ஒரு பியூ பேப்ளேட் தான். ஸோ இதுக்கும் அல்டிமேட் கியர் வெளியேற்கும் பார்த்துக்கலாம். போடு, நல்ல ஒரு ஹெவி ஹிட்டு. இதுக்கு என்ன விஎஸ் கியர் தான் ஒரே ப்ராப்ளம் கைஸ். இப்போ விஎஸ் கியரை கழட்டிட்டு அடுத்த மேட்ச் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. அக்கீலஸ் தான் பாயிண்ட் எடுத்திருக்கு. ஸோ விஎஸ் கியர் வந்து இங்கே இருக்கா, அவ்வளோதான். இப்போ வந்து விஎஸ் கியரை கழட்டியாச்சு. இப்போ ஓகே, 3, 2, 1 பவரா இருக்கு. ஜஸ்ட் அக்கீலஸ் உடைஞ்சிருச்சு. அவ்வளவு மோசமான
பேப்படாது. ஓ மை காட், அவ்வளோலாம் ஆச்சரியப்பட மாட்டேன். காரணம் என்னன்னு தெரியுமா? ரெஸ்பெகிலஸ்ல ஆல்ரெடி உடஞ்ச பாட்டு தான் அது. ஸோ ஆனாலும் எப்படி நாங்கள் இதில் வச்சுருக்கோம்னா ஒட்டிக்கிட்டி கைக்கு வச்சு. அடுத்து வந்து யூனியன் அக்கிலஸோட சண்டை போட்டுருவோம். இது வந்து ஒரு ஜிடி பேப்ளேடாக இருந்தாலுமே ஒரு பவர்ஃபுல்லான பேப்ளேடு. ஓகே 3, 2, 1. ஓகே நெக்ஸ்ட் பேட்டில். 3, 2, 1 லேட். இப்போ யார் ஜெயிப்பானா? நான் தான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். டிவைனு. காரணம் வந்து ஸ்டாமினா இதுக்கு இருக்காது, ஆனால் அட்டாக் ரொம்பவே அதிகம். எனக்கு ஸ்டாமினா கொஞ்சம் இருக்கும். காரணம் வந்து இதுக்கு ரொம்பவே ஒரு ஷார்ப் டிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஷார்ப்பான டிப் இருக்குன்னு. இந்த டிப்னால தான் இது வந்து ஸ்டாமினா அதிகமாக மெயின்டைன் பண்ணியிருக்கு. அதனால இது ஒரு பாயிண்ட். அடுத்து திரும்ப நம்ம டிராகன் கூடயே சண்டை போடுவோம். காரணம் என்னன்னா விஎஸ் கியர் போட்டு தானே சண்டை போட்டோம், போடாமல் சண்டை போட்டு பார்ப்போம். ஓகே கைஸ், ஸோ 3, 2, 1. பஸ் லாக்கர் சிஸ்டம் ஆக்டிவேட். இப்போ நான் என்ன சொன்னேன்னா பஸ் லாக் சிஸ்டம்னு இதுக்கு ஒரு கிமிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கிமிக் எதுக்குன்னா இதை பஸ்ட் ஆகாம தடுக்கிறதுக்கு. ஓகே இப்போ யார் ஜெயிக்கிறானா? 2 பேர் செம்ம ஈக்குவலாக சுற்றிட்டு இருக்கு ஸ்லோவா. எனக்கு தெரிஞ்சிட்டு பஸ்ட் ஃபினிஷ் கைஸ்.